அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டில் உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வலஞ்சர் மடம் என்னும் இடத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் மீது ஸ்ரீலங்கா படையினர் நடத்திய பயங்கர தாக்குதலில் 423 பேர் படுகாயமடைந்ததாகவும் 324 அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழர்களை கொன்று குவித்து வரும் இலங்கை அரசை கண்டித்தும் இலங்கையில் உடனடியாக போர் நிறுத்தம் கோரியும் அதிமுக ஆதரவாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் திருப்பூரில் இன்று தீக்குளித்ததாக திருப்பூரிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் போரை நிறுத்த வலியுறுத்தி சென்னையில் பெண்கள் நடத்தி வரும் உண்ணாவிரதம் 11வது நாளாக இன்றும் நீடித்ததாகவும் இயக்குனர் தங்கர்பாச்சன், நடிகை ரோகிணி ஆகியோர் நேரில் சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சென்னை தாயகத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் அப்பாவி தமிழர்கள் படுகொலையை செய்யப்படுவதை கண்டித்து போராடுவதற்காக தமிழ் திரையுலகினர் சார்பில் திரையுலக தமிழீழ ஆதரவு இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் சார்பில் சென்னை பிலிம் சேம்பர் வளாகத்தில் இன்று தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்ற போது இயக்குனர் பாரதிராஜா பேசுகையில் தன்னுடைய பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசுக்கு திரும்ப அனுப்ப போவதாகவும் தமிழகத்திற்கு சோனியா காந்தியோ மன்மோகன் சிங் வந்தாலோ அவர்களை உள்ளே விடக்கூடாது என்றும் தமிழகத்தில் போட்டியிடும் சிதம்பரம், இளங்கோவன், தங்கபாலு, தொகுதிக்கே வராத மணிசங்கர் ஐயர் போன்றவர்களுக்கு ஓட்டளிக்காமல் விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸை படு தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று வீர முழக்கம் விட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மராட்டியம் உட்பட 12 மாநிலங்களில் உள்ள 140 பாராளுமன்ற தொகுதியில் இன்று 2வது கட்டமாக தேர்தல் நடந்ததாகவும் பல இடங்களில் நக்சலைட்டுகள் தாக்குதல் இருந்ததாகவும் அதில் போலீஸ்காரர் ஒருவர் பலியானதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் திமுக அழைப்பு விடுத்திருந்த பொது வேலைநிறுத்தம் தமிழகத்தை கடுமையாக பாதித்ததாகவும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளே டிப்போக்களை மூடிவிட்டதால் பஸ்களை இயக்க வந்த டிரைவர்களுக்கு அனுமதி தரப்படவில்லை என்றும் போலீசாரே பல கடைகளை மூட சொல்லி கடைக்காரர்களுக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. திமுக வந்தால் மக்கள் பெரும் அதிருப்தியையும் கோபமும் அடைந்துள்ளதாக செய்திகள் தமிழகம் முழுவதிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று பந்த் அனுசரிக்கப்பட்டிருந்த போதிலும் விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் பணியில் மிக மும்முரமாக ஈடுபட்ட போது இன்று மாலை 4 மணி அளவில் லட்சக்கணக்கான மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பேச்சை கேட்பதற்காக காத்து இருந்ததாகவும் பின்பு அங்கு அவர்களிடம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓட்டு வேட்டை ஆடியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் அவர் அம்மாவட்ட கலெக்டர் திரு ரகுபதியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக விருதுநகரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்களின் ஓட்டை பெற வேண்டும், ஓட்டை பெற்றுவிட்டு தன் குடும்பத்துடன் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு நிருபர்களை சந்திக்கையில் ராணுவம் மூலம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று நினைத்ததன் மூலம் இலங்கை அரசு விடுதலை புலிகளை விட அதிகமான தவறுகளை செய்து விட்டது என்று ஒரு முதலை கண்ணீர் வடித்ததாக சிவகங்கையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தி மக்களவை தொகுதியில் பிரதமர் மன்மோகன் சிங்கும் அவரது மனைவி குர்சரன் கவுரும் இன்று தங்களது வாக்குரிமையை செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய திரு மன்மோகன் சிங் அவர்கள்
வரும் தேர்தலில் எங்களுடைய கட்சி அமோக வெற்றி பெறும் என்று சூளுரித்ததாக தகவல்கள் அசாமிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், இலங்கை பிரச்சனையில் மத்திய அரசின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கைக்கு தோல்வி ஏற்பட்டுள்ளதாகவும், இந்தியாவின் பங்கை வெறும் பார்வையாளர் அளவுக்கு குறைத்து விட்டதாகவும், போரை நிறுத்துமாறு இலங்கை அரசை நிர்பந்திக்க மத்திய அரசு தவறி விட்டது என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை தற்போதைய அரசின் மீது திணித்து இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் தன்னுடைய மனைவியுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ததாகவும், மற்றொரு தலைவரான திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா என்ற இடத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரிசா முதல்வர் திரு நவீன் பட்நாயக் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தேர்தலுக்கு பிறகு காங்கிரசுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ எங்களுடைய ஆதரவு ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் என்று கூறியதாக புவனேஸ்வரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு ஆனந்த பவனை கொடுத்துவிட்டு 60 ஆண்டு காலமாக மன்னராட்சி போல் நேரு குடும்பத்தினர் ஆண்டு வருவது இந்திய மக்கள் அனைவரும் அறிந்ததே. நேருவின் கொல்லு பேத்தி பிரியங்காவும் இந்தியாவின் ராணி போல் இருப்பது அனைவரும் அறிந்ததே. அவருடைய தாயும் அவருடைய சகோதரனும் போட்டியிடும் தொகுதியில் ஒரு ஏழை சிறுவனோடு படம் காட்டுவது 60 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏழை சிறுவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், நாங்கள் வாக்காளர்களும் வாக்கை பெற்றுவிட்டு ராஜபோகத்துடன் ராஜ வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்போம் என்பதே இந்த படத்தில் காட்டுகிறதோ என்று என்ன தோன்றுகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து படம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய ஜனாதிபதி திருமதி பிரதிபா பட்டேல் அவர்கள் ஸ்பெயின் நாட்டு அதிபருடன் இந்தியாவின் இரு உறவுகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், தன்னுடைய ஸ்பெயின் பயணத்தை முடித்துக்கொண்டு போலந்து சென்றுள்ளதாக போலந்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து, ஈழ தமிழ் மக்கள் பிரான்ஸ் நாட்டில் தொடர்ந்து நடத்திய போராட்டத்தின் பலனாக இலங்கையில் நிலவும் பயங்கரமான சூழ்நிலை பற்றி விவாதிக்க ஐநா மன்றத்தில் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஒன்றை கூட்ட தான் கோரியிருப்பதாக பிரான்ஸ் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க ராஜாங்க துறை அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இலங்கையில் விடுதலை புலிகளுடன் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் தனது முயற்சிகளின் காரணமாக பொதுமக்களுக்கு சொல்லனா துயரங்களை இலங்கை அரசு ஏற்படுத்தி உள்ளதாகவும், பாகிஸ்தான் அரசாங்கம் தாலிபான்களிடம் அடிமையாக மாறிவிட்டது என்றும் குற்றம் சுமத்தியதாக வாஷிங்டனிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இன்று நடந்த ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் 22 அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டதாக ஈராக்கிய ராணுவம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த தேர்தலில் தற்போது ஆட்சியில் இருக்கும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் முன்னணியில் இருப்பதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருவது மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரிசா மாநிலத்தில் வெயிலின் உக்கிரத்தால் 28 பேர் பலி ஆனதாகவும், இன்று தேர்தல் நடந்தபோது தேர்தல் அதிகாரிகள் வெயிலின் தாக்கத்தினால் மூளை பாதிக்கப்பட்டு உயிர் இழந்ததாக ஒரிசாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 23 ஏப்ரல் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் தெரியவில்லை. வங்க கடலிலும் மேகமூட்டங்கள் எதுவும் தெரியாததால் வெயிலின் தாக்கம் படு பயங்கரமாக இருந்ததாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.